ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரிஷான் அப்பா ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஷாப்பிங் தான் கிளம்பிட்டு இருக்கோம். எங்கள் ஊர்லேருந்து எப்போவுமே மெயினாக ஏதாவது பெரிய ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா தூத்துக்குடி தான் போகிறது. ஸோ அதனால் இப்போ தூத்துக்குடி தான் போகலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். தலைக்கு வந்து குளிச்சுட்டு ஆனால் தலை காய போடுறதுக்கு டைம் இல்லை. ஆல்மோஸ்ட் லேட்டாக தான் எந்திக்கவே செஞ்சோம். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்பவே வீட்டிலேருந்தே கிளம்ப பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மணி 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. பைக்கில் தானே போகிறோம், என்னால் போகிற வழியிலே தலையை காய போட்டுக்கலாம், தன்னாலே அதுவே காஞ்சிரும் அப்படி சொல்லிட்டு கிளம்பியாச்சு. பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு பார்த்தா எனக்கு தான் பஸ் அவ்வளோ ஒத்துக்காது. சரி, அப்பாவோட பைக் வீட்டில் தான் இருந்தது, அதிலே போயிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் கிளம்புறோம். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, உங்கள் அம்மாவுக்கு எப்படி இவ்வளோ லாங் ஹேர் இருக்குது அப்படி சொல்லிட்டு. எங்கள் பாட்டிமா, அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் லாங் ஹேராக தான் இருக்கும். ஸோ அதனால் அது எங்கள் அம்மாவுக்கும் அப்படியே லாங் ஹேர் வந்துட்டு, என்னுடைய தங்கச்சிக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே லாங் ஹேராக தான் இருக்கும். எனக்குமே நல்லா முடி நீட்டமாக வளரதான் செய்யும். ஆனால் எனக்கு என்னமோ லாங் ஹேர் அவ்வளோ பிடிக்காது. அதனால் கட் பண்ணி விட்டுருவேன். அது ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் சரி கட் பண்ணி தான் விட்டுறது. கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட கட் பண்ணி தான் விட்டுருவேன். ஆனால் இப்போ ஒடிசாக்கு என்னைக்கு போனோமோ அன்னையிலேருந்து முடியும் எல்லாமே போயிருச்சு. என்னதான் கட் பண்ணி விட்டாலும் எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துடும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளராதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஒடிசாக்கு போனதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வளரவே இல்லை. பயங்கரமாக முடியும் கொட்ட தான் செஞ்சது. ஒடிசா தண்ணி ஒத்துக்கவே இல்லை. அதனால் அது இல்லாமல் நம்ம இப்போ மாறி இருக்கோமா, ஒடிசா, மகாராஷ்டிரா, பாதி நாள் தமிழ்நாடு இப்படி இருக்கிறதுனால முடியும் ரொம்ப கொட்டிருச்சு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்னும் வர லாங் ஹேராக சூப்பராக இருக்குது. இப்போ தான் எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குச்சு, நம்மளுக்கும் லாங் ஹேர் இருந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு. எல்லாம் முடி போனதுக்கப்புறம் தானே நமக்கு அந்த அருமை தெரியும். அந்த மாதிரி தான். சரி, இப்போ கிளம்பியாச்சு. ஆனால் எங்கள் ஊர்லேருந்து தூத்துக்குடிக்கு போகிறதுக்கு ஷார்ட் ரோட் ஒன்று இருக்குது, அது தேரி ரோடு அப்படி சொல்லுவாங்க. அந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடுகள் அவ்வளோவா இருக்கவே இருக்காது. ஃபுல்லாக இந்த மாதிரி தான், ரெண்டு சைடும் ஃபுல்லாக மரமாக இருக்கும். அந்த மரம் பார்த்திங்கன்னா மேலே இந்த சைடும் மரம் வந்து மேலே ஃபுல்லாக கவர் ஆயிடும். அப்படிங்கும்போது வெயிலே சுத்தமாக நம்மளுக்கு தெரியாது. அந்த ரோட்டில் போனாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருந்த மாதிரி இருக்கும். நானும் ட்ரிஷன் அப்பவும் பேசிக்கிட்டே தான் போனோம். பாருங்கள், இயற்கையே நமக்கு எல்லாமே தெரியுது. இப்படி இந்த ரோட்டில் வரும்போது இவ்வளோ ஏசியே போடாத அளவுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. இயற்கையே நமக்கு நல்லா எல்லாமே தருது. ஆனால் நம்ம தான் வந்து அதையெல்லாம் கெடுத்து விட்டுருதோம், மரத்தெல்லாம் வெட்டி கெடுத்து விட்டுருதோம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே நல்லா தத்துவமாக பேசிக்கிட்டே போனோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ரோடுமே நல்லாயிருக்கும். காரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று தான் வரும். அதனால் டிராஃபிக் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ரெண்டு சைடும் மரமாக இருந்து நல்ல நிழலாக சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா இந்த தேரி ரோடு தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோடெலாம் பாருங்களேன், ஃபுல்லாக செம்மண் ஏரியா. எங்கள் ஊருமே பார்த்திங்கன்னா செம்மண் ஏரியா தான். ஸோ அதனால் என்ன செடி வச்சாலுமே நல்லா சூப்பராக வளரும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே வயல்வெளி அவ்வளோவா இருக்காது. இந்த மாதிரி வாழை தோட்டம் நிறையா இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் மாங்காய் மரம், சப்போட்டா மரம், பலாப்பழ மரம் எல்லா மரமுமே இருக்கும். ஏன்னா அந்த செம்மண் வந்து அவ்வளோ நல்ல ஒரு மண்ணாக இருக்கிறதுனால என்ன செடி வச்சாலும் சூப்பராக வளரும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி தூத்துக்குடி வந்தாச்சு. இப்போ தூத்துக்குடியில் பூ மார்க்கெட் தான் போயிடும். ஏன்னா நம்ம வந்து கிறிஸ்மஸ், நியூ இயர்க்கு எதுக்குனாலும் இப்படி மார்க்கெட்டுக்கு வந்து பூ வாங்கிட்டோம் அப்படின்னா விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே நேரம் நம்ம அரும்பு வாங்கி கெட்டணும் அப்படின்னா நம்ம நிறைய பூ நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை வந்து நம்ம கெட்டின பூவே வாங்கினோம் அப்படின்னா ரேட்டும் அதிகமாக தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். நம்ம தலை நிறைய வச்ச ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் எதுக்குனாலுமே மார்க்கெட்டில் வந்து தான் பூ வாங்குறது. ஸோ அதே மாதிரி பூ வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவுடைய வீடு, அதாவது எங்கள் ட்ரிஷன் அப்பாவோட அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க வீடும் தூத்துக்குடி தான். அவங்க வீட்டில் போய் கொடுத்துட்டோன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கட்டி கொடுப்பாங்க. ஸோ அதனால் அப்படியே அங்கே கொடுத்துட்டு அங்கே வச்சு நல்லா தலையெல்லாம் கட்டி நல்லா ஒரு மேக்கப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங்னு இங்கே வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேலவன் ஹைப்பர் தான் வந்தோம். கொஞ்சம் கோல்டு ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. பெருசாக இல்லை, ரொம்ப குட்டி கோல்டு ஷாப்பிங் தான். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் 2 பேபிஸ் வந்து புதுசாக ஒரு புது வரவு மாதிரி எங்கள் ஃபேமிலியில் வந்தாங்க. ஒருத்தங்க பார்த்திங்கன்னா எங்கள் நாத்தனாரோட பையன், அதாவது ட்ரிஷன் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி. அவங்களுக்கு வந்து 2வது ஒரு பேபி இப்போ February மந்த் பிறந்தது, பையன். ஸோ அவங்கள வந்து இன்னும் பார்க்கவே இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் அவங்களுக்கு கிஃப்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னுடைய தங்கச்சினா பெரியம்மாவோட பொண்ணு, அவங்களுக்கும் இப்போ தான் பேபி நவம்பர் மந்தில் தான் பிறந்தது, 1 மந்த் தான் ஆகுது. அந்த பேபிக்கும் சரி ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேபிக்குமே பார்த்திங்கன்னா மோதிரம் தான் பார்க்கலாம் அப்படி சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால் குட்டி ஷாப்பிங் தான், பெருசு கிடையாது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாமே பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு. இப்போ வந்து சரியான பசி தான். சரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சாப்பிட தான் போகிறோம். நம்ம வேலவன் ஹைப்பர்லேயே பார்த்திங்கன்னா மேலே லாஸ்ட்டு ஃப்ளோரில் புகாரின்னு ஒரு ஹோட்டல் உண்டு, அங்கே தான் சாப்பிட்றது உண்டு. ஸோ அங்கே போயிட்டு வழக்கம் போல் எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்னு அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷாப்பிங் வந்தோம் அப்படின்னா ட்ரிஷானை வீட்டில் விட்டுட்டு வந்துடுவோம் எங்கள் அம்மா கிட்ட. போன வருஷம் வரலாம் அப்படி தான், நானும் ட்ரிஷான் அப்பா மட்டும் தான் கிளம்பி வருவோம்.
அப்போல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன பையனாக இருக்கிறனால எங்கள் அம்மா கூட இருந்துக்குவான். இப்போ கொஞ்சம் பெரிய பையனாக ஆகிட்டாரா, அதனால் எங்களை ரொம்ப தேடுறான். இப்போ எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா எங்கள் அம்மாவை ரொம்ப படாத படுத்தி எடுத்துருவான். அதனால தான் கையோடு கூட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டு வந்தாச்சு. அவனுமே இப்போல்லாம் ஹைப்பர் போனோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி வருவான். ஸோ அதனால் கூப்பிட்டு வந்தாச்சு. ஸோ ஆர்டர் பண்ண மாதிரி எல்லாமே வந்துடுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்தடுத்து ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வீடியோலாம் வரும் பாருங்கள். 3 நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதாவது நம்ம வேலவன் ஹைப்பர் நாங்கள் வரப்போகிறோம், தூத்துக்குடி மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா வாங்க நம்ம மீட் பண்ணலாம், சான்ஸ் இருக்கிறவங்க வாங்க மீட் பண்ணலாம் அப்படி சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. நான் வந்து தேனி, நான் வந்து சென்னையில் இருக்கேன், உங்களை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான், ஆனால் மீட் பண்ண முடியாது, வெளியூரில் இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. அதை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வந்து திடீர்னு ஏதாவது சான்ஸ் கிடைக்கும்போது நம்ம இப்போ வந்து தேனி பக்கம் வந்தோம் இல்லைன்னா சென்னைக்கு வந்தோம் அப்படி சொன்னால் நம்ம கண்டிப்பாக அந்த சைடு உள்ளவங்க நம்ம வந்து மீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் உள்ளவங்க மீட் பண்ண வாங்க அப்படி சொல்லும்போது 2-3 சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் தூத்துக்குடி தான், உங்களை மீட் பண்ண வரேன் கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் யூடியூப்பில் எதுவும் கமெண்ட்ஸ் வருதா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்கிறத விட இவங்களை வந்து தங்கச்சி அப்படின்னே சொல்லலாம். இவங்க பேர் உட்டிகா. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தூத்துக்குடி தான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ரொம்ப ஒரு நல்ல தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ட்ரிஷானுக்கு பர்த்டேக்கெலாம் விஷ் பண்ணும்போது ஹாப்பி பர்த்டே ட்ரிஷான் பை யுவர் சித்தி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்க தான் மீட் பண்ண வந்திருந்தாங்க. ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் தான் அவங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் ட்ரிஷானும் பயங்கரமாக சேட்டையாக பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ என்னால் ஒரு 5 நிமிஷம் கூட அவங்கள்ட்ட நின்று என்னால் பேச முடியல. சரி அப்போ இன்னொரு நாள் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பேசிவிட்டு அவங்க கிளம்புனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உட்டிகா வந்ததில் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிஷான் அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஹைப்பரில் தான் பார்த்தோம். அவங்களுக்கு எந்த ஷர்ட்டும் மேட்ச் ஆகலை, செட் ஆகலை. அதனால் அப்படியே சின்னத்துறை கடைக்கு வந்துட்டோம். அங்கே தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ் வந்து சேம் கலரில் தான் எடுக்கிறது உண்டு. எனக்கு என்ன சாரியோ அதே கலரில் தான் ட்ரிஷான் அப்பாவுக்கு ட்ரிஷானுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கிறது உண்டு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸ்க்கு, நியூ இயருக்கு எல்லாத்துக்குமே மேட்சாக பார்த்திங்கன்னா ஷர்ட்லாம் அப்படி வாங்கிட்டு இப்போல்லாம் கடைக்கு வெளியே இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன், பாப்கார்ன், டீ கடை எல்லாமே போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் முடிச்சுட்டு நேராக எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகிறதா பிளான். ஏன்னா எங்கள் பெரியம்மா வீடும் தூத்துக்குடியில் தான் இருக்குது. எங்கள் பெரியம்மா பொண்ணுங்க பேபி பிறந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பேபியையும் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வாங்கின அந்த கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பைக்கில் வந்து நேராக பண்ணவில் வந்து சேர்ந்தாச்சு. நைட்டு கிட்டத்தட்ட வீட்டுக்கு வர்றதுக்கே 8:30 ஆயிடுச்சு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.